இன்னொரு விஷயம், நிறைய ஆண்களுக்கு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே பிறக்கிறது இல்லை. ஆண்களுக்கு உயிரணுக்களே இல்லை. அதுவும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கும். உயிரணுக்கள் இல்லைன்னு வருது, உயிரணுக்கள் ஜீரோன்னு வருது, உயிரணுக்கள் நீந்தும் தன்மை இல்லைன்னு வருது. இது மாதிரிலாம் வருது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு தகுதி வேணும். என்ன தகுதி வேணும் அப்படின்னா, ஒரு பெண்ணிட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்கள் உடம்புல வலிமை இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் செக்ஸே பண்ண முடியல. இப்போ சொன்னாங்க பாருங்கள், மோனிகா சொன்னாங்க பாருங்கள், அவங்க தோழியுடைய ஹஸ்பண்ட் திருமணம் ஆகி இது வரைக்கும் மனைவியை சந்தோஷமாகவே வச்சுக்கல, அவங்க இது வரைக்கும் உடலுறவே கொள்ளலை. எவ்வளோ தெரியுமா பாவம்? பெண்கள் வந்து மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கும். பெண் பாவம் பொல்லாதது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணை உன்னால் சந்தோஷப்படுத்த முடியலன்னா நீ கல்யாணமே பண்ணிக்காத, சன்னியாசியாக போயிடு. புரியுதா? திருமணமே உனக்கு வேண்டாம், நீ அதை திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை வீணாக்குறீங்க.